ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். எப்பெல்லாம் உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்கோ, எப்பெல்லாம் என்னடா இது லைஃபு, எங்கேருந்து தான் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்லாம் வருதோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, எப்பெல்லாம் ஏன்டா என் விதி இப்படி இருக்குது, ஏன் ஒரு ப்ராப்ளம் மாற்றி ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அப்பெல்லாம் இதை பண்ணுங்க. ஆமாங்க, டீப் ப்ரீத்ஸ் எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டீப் ப்ரீத்ஸ் எடுக்கிறது எப்போலாம் மைண்ட் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கோ, ஏதாவது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்குது, எப்போல்லாம் யாராவது நம்ம ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க முடியல, இல்லை நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, யாரையாவது போட்டு திட்டணும் போல் இருக்குது, when you're having a bad day, ரொம்பவே முடியல, மைண்டு காமாகவே இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்காகவே இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் டீப் ப்ரீத்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக்குங்க. இதை பற்றிலாம் பெருசாக யாரும் பேசியோ இல்லை வெளில சொல்லியோ நான் கேள்விப்பட்டது கிடையாது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் இஷ்டத்துக்கு டீப் ப்ரீத்ஸ் எடுப்பேன், இஷ்டத்துக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு நிறையா காம்னஸ் கொடுக்கும், எனக்கு நிறையா பீஸ் கொடுக்கும். அது ஆக்சுவலாக இப்போ யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை யார் மேலே நமக்கு ஒரு கோவம் வருது அப்படிங்கும்போது நம்ம திரும்பி ரியாக்ட் பண்ணுறது இல்லை அந்த கோவத்தை காமிக்கிறது ஓகே. பட் சம்டைம்ஸ் நம்ம அந்த மொமெண்ட்டில் இல்லை நம்ம இவங்களை அவ்வளோ ஈஸியாக ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் நமக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு பேட் டே இருக்குது, திங்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக போயிட்டுருக்கு, நான் ஒரு ப்ராப்பர் மென்டல் ஸ்டேட்லேயே இல்லை, இந்த மாதிரி டைமில் பெட்டர் டோன்ட் ரியாக்ட் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா when something happens, for every action there is an equal and opposite reaction அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்களேன். உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஒன் லவுட் ஒன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனாக உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க, திருப்பி திட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. ஜஸ்ட் ஒரு 2-3 டீப் ப்ரீத், ஒரு ஃபியூ கவுண்ட்ஸ், ஒரு ப்ரீத்துன்னு கூட இல்லைங்க, ஒரு 3 கவுண்ட் இல்லை 5 கவுண்ட் கூட நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் மைண்டு செம்மையாக காம் ஆகிடும். அவங்க திட்டுறவங்க கிட்டே நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிடலாம். ஒரு ஆஃபீஸில் மெயில் மாற்றி மெயில் போட்டுகிட்டே இருக்காங்க, லீடு கத்தினே இருக்காங்க, அந்த மொமெண்ட்டில் நம்மளால் திரும்பி கத்த முடியலைன்னா ரிலாக்ஸாக டீப் ப்ரீத்ஸ் எடுத்துகிட்டு அந்த சுச்சுவேஷனே மறந்துட்டு போயிடலாம். நம்மளோட ஃபேவரட்டான டீம் தோற்று போகுது, ரொம்ப மோசமாடுறாங்கன்னா அந்த கோவத்தை நம்ம காட்டணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மைண்டை காம் பண்ணி டீப் ப்ரீத்ஸ் எடுத்தால் கூட போதும். லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க, when you really உங்களுக்கு கொஞ்சம் காம்னஸ் வேணும், நான் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிடுறேன், எனக்கு என்னமோ இந்த மாதிரி டைம்லலாம் நான் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாகவே இருந்துட்டு போயிடுறேன், இந்த சுச்சுவேஷன் மாற போகிறது கிடையாது, இவனுங்க இப்படி தான் மாற்றி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்க போகிறாங்க, இந்த ஒரு சில பசங்க இப்படி தான் என்னை ஹராஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க, ஆர் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஒன் ஆஃப்டர் அதர் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம போய் சுச்சுவேஷனை மாற்ற முடியாது, சொசைட்டியை மாற்ற முடியாது. அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்டே பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்களேங்க. சம்டைம்ஸ் ரியாக்ட் அண்ட் சம்டைம்ஸ் ஜஸ்ட் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. எப்படி அந்த ஈனோ ஆடில் சொல்லுவாங்கல்ல, இதை குடிங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ரிலீஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். டீப் ப்ரீத்ஸ் எடுத்து பாருங்கள், ஃபியூ செகண்ட்ஸில் யூ வில் ஃபீல் த ரிலீஃப். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பேக் எண்டில் என்ன தான் நடக்குது, நம்ம பாடிக்குள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறையா சயின்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் உங்களோட என்டையர் ஃபோக்கஸுமே உங்களோட ப்ரீத்தில் தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது உங்களோட மைண்டு காம் ஆகும், மைண்டு ஒரு நிலப்படும், உங்களோட பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகும், உங்களோட ஹார்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகும், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் பேக் எண்டில் நடக்குங்க. அண்ட் நிறையா பேர் மெடிடேஷனே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 minutes 20 minutesலாம் நீங்கள் டெய்லி மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம்க்கே அது நல்லது, உங்களோட என்டையர் டேவே ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் ஐ பர்சனலி மெடிடேட் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் மெடிடேஷனுக்குலாம் அவ்வளோ பவர் இருக்குது. அண்ட் நம்மளோட லைஃப்பில் அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அண்ட் டீப் ப்ரீத் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய ப்ராப்ளம் ரொம்ப சின்ன ப்ராப்ளமாக தெரியும். அந்த பெரிய ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், இதை நம்ம பெருசாக எடுத்தோம், இந்த லூஸு மேனேஜரையாக நம்ம பெருசாக எடுத்தோம், இவன் லூஸு இப்படி தான் பேசுவான், இவனையா நம்ம சீரியஸாக எடுத்தோம், அப்பப்போ இப்படி தான் இருக்கும், இட்ஸ் ஜஸ்ட் அ பேட் டே அப்படிங்கிற மாதிரி தோணிடும். என்னடா லைஃப் இதுன்னு தோணுன மைண்டுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே பரவாயில்லப்பா லைஃப்பை வாழலாம் போலே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும்.
ட்ரஸ்ட் மீ அது மேஜிக்கலாக ஒர்க் ஆகும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிலீஃப், அதோட எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறையா ஹாப்பினஸ், இன்னும் நிறையா காம்னஸ் அண்ட் இன்னும் நிறையா குட் திங்ஸையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு மனசாக நம்புகிறேன். சரிங்களா? ஸோ எஸ், எல்லோரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஹைஸ் இருக்கலாம், சின்ன சின்ன டோஸ் இருக்கலாம். பட் ரிமெம்பர், இதெல்லாமே வந்து டெம்பரரி ஃபேஸ் தான். ஒன்றே ஒன்று தான் பெர்மனெண்ட். இங்கே ஒன்றே ஒன்று தான் அந்த நிலையானது. அது என்ன அப்படின்னா உங்களோட அழகான ஸ்மைல். எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்க அண்ட் முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்பப்போ இன்ஸ்டாகிராம் லைவ்ஸ் பண்ணுறேன். அதில் சின்ன சின்ன பாட்காஸ்ட்ஸ்லாம் கூட போடுவேன். ஸோ அதையும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட நேம் வந்து இதயத்தின் .குரல். IDHAYATHIN.KURAL. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் ஒரு 2 வாரங்கள் கழித்து சந்திப்போம். டாட்டா, பபாய்.